இந்த படத்த பாருங்கள். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெடர் இருக்கு. அந்த ஹெடருக்கு நாங்க சென்டர்ல ஒரு லோகோ ஒன்று போட்டிருக்கின்றோம். அப்ப இந்த ஹெடர் எப்படி செய்றது? இந்த லோகோ நாங்க இந்த மாரி எப்படி போடுறதுன்றத நாங்க இன்றைக்கு செய்ய போகின்றோம். அப்ப இத நாங்க எப்படி செய்ய போகின்றோம்? பாடிக்குள்ள டிவ் கிளாஸ் ஈக்குவல் கோட்டேஷன்ல லோகோன்னு சொல்லி குடுக்கின்றோம். அந்த ஹெடர்ல ஒரு படம் ஒன்று போட்டிருக்கின்றோம் இல்லையா? ஒரு லோகோ ஒன்று போட்டிருக்கின்றோம். அந்த லோகோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் HTML டியூட்டோரியல் படித்து கொண்டிருக்கும்போதே உங்களுக்கு நான் சில படங்கள் போட்டு செய்யும்போது கூறியிருக்கின்றேன். இமேஜஸ் என்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி, அதாவது நாங்கள் HTML டியூட்டோரியல் எந்த ஃபோல்டரில் நாம் போடுறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜஸ் என்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் படிக்க போகிற எல்லா படங்களுமே அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வையுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இப்போ நான் அதுக்குள்ளேருந்து ஒரு படத்தை எடுக்க போகின்றேன். அப்போ IMG SRC ஈக்குவல் ஃபைல் என்னுடைய பிசியில் இருக்கிற வெப் டிசைனிங் அந்த ஃபோல்டர்ன்ற லொக்கேஷனை கொடுக்குன்றேன். அதுக்கப்புறம் அந்த வெப் டிசைனிங்குள்ளே ஒரு இமேஜஸ் ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே இந்த லோகோன்ற படம் இருக்குது. அது PNG ஃபைலாக இருக்கின்றது. அதாவது படத்தின் டைப் பார்த்திங்கன்னா PNG. அப்போ PNGன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஓட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸில் லோகோன்னு சொல்லி கோட்டேஷனில் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து நாங்கள் இதுக்கு பாடிக்குள்ளே கொடுக்க போகின்றோம். ஒன்று என்ன கொடுத்துருக்கின்றோம்? டிவ் கிளாஸ் ஈக்குவல் லோகோன்னு சொல்லி கொடுத்துருக்கின்றோம். அதுக்கு படம் நாங்கள் கீழே கொடுத்துருக்கின்றோம். IMG SRC ஈக்குவல் என்னுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை கொடுத்து அதில் இருக்கிற லோகோன்ற படத்தை நான் இங்கே கொடுத்துருக்கேன். எங்கே இருக்கோ அதை கொடுத்துருக்கின்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓல்ட்டில் எக்ஸாம்பிள்ன்ட்டு கொடுத்துருக்கின்றேன். அதுக்கப்புறம் கிளாஸில் பார்த்திங்கன்னா லோகோன்னு சொல்லி கொடுத்துருக்கின்றேன். அதுக்கப்புறம் இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணுறேன். மாதிரி ஸ்டைல் டேக்க டைட்டிலுக்குள்ள ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் என்ன நாங்கள் கால் பண்ணியிருக்கிறோம் டிவ் கிளாஸில் பார்த்திங்கன்னா லோகோ. அப்போ அந்த லோகோவை என்ன மாதிரி இருக்கணுமன்றதை நாங்கள் இங்கே கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்டைலை செய்யலாம். அதாவது ஸ்டைல் டேக் அங்கே டைட்டிலுக்குள்ள ஸ்டைல் டேக்கை ஓப்பன் பண்ணி என்னென்னத்துக்கெல்லாம் நாங்கள் ஸ்டைல் கொடுக்க போகின்றோமோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டைலை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதை விட நீங்கள் இன்னொன்று என்ன செய்யலாம்டா, CWS ஃபைல் ஃபோல்டரில் போய் நீங்கள் அதுக்கண்ட ஃபோல்டர் க்ரியேட் இப்போ நாங்கள் HTMLக்கு செய்திருக்கின்றோம் இல்லையா? அந்த மாதிரி CWS ஃபோல்டர்லேயும் போய் ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் CWSக்கு க்ரியேட் பண்ணி அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலை கொடுக்கலாம். லோகோன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே ப்ராக்கெட் அதுக்குள்ளே வித் கொடுக்குன்றேன். என்னுடைய லோகோக்கு இந்த மாதிரி வித் இருக்கணும் மோட்டோவாக கொடுக்குன்றேன். அதுக்கப்புறம் ஹைட் ஒன்று கொடுக்குன்றேன். அது மோட்டோவாக இருக்கணும்னு கொடுக்குன்றேன். டெக்ஸ்டில் அலைன்னு சொல்லி கொடுக்குன்றேன். அது பார்த்திங்கன்னா சென்டருக்கு கொடுக்குன்றேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குன்றேன். அதுக்கப்புறம் கீழே ப்ராக்கெட்டை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது லோகோவில் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்குறேன் இல்லையா? அதுக்கு கீழே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். டிவ் கொடுத்துருக்கிறபடியால் இங்கே நான் எப்படி வரும் ஃபுல் ஸ்டாப்பில் தான் இந்த இது எங்களுக்கு ஆர்வமாகும். என் இதில் கொடுத்துருக்குறது டிவ் கிளாஸ். அப்போ அங்கே வேறு எதுவுமே நான் கொடுக்கல. டிவ் கிளாஸும் அதுக்குரிய படமும் கொடுத்துருக்கின்றேன். அப்போ டிவ் கொடுத்துருக்கிறபடியால் ஃபுல் ஸ்டாப் லோகோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதே போல் ஃபுல் ஸ்டாப்
லோகோ ஐஎம்ஜின்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்து கேர்லி பிரேக்கரை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம்டா டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுக்குறோம். டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் என்ன கொடுக்குறோம், டிஸ்பிளேக்கு இன்லைன் பிளாக்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்துட்டு கேர்லி பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கின்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே நாம் என்ன கொடுத்துருக்கின்றோம், டிவ் கிளாஸ் கொடுத்துருக்கின்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லோகோ ஒன்று கொடுத்து நாங்கள் அந்த லோகோவோட சம்மந்தப்பட்ட படம் ஒன்று நாங்கள் அடுத்ததாக கொடுத்துனாங்க ஐஎம்ஜி எஸ்ஆர்சின்னு சொல்லி அந்த படத்தின் சோர்ஸை நாம் கொடுத்துருக்கணும் அங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த டிவை நாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் HTML செய்திருந்தோம். CWSல அதாவது ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்கிறோம், அந்த டிவ் கிளாஸ் லோகோ ஒன்று கொடுத்தோம் இல்லையா, அந்த லோகோவுக்கு ஒரு அகலம் கொடுத்துருக்கின்றோம், ஒரு உயரம் கொடுத்துருக்கின்றோம், அங்கே இருக்கணும் மட்டும் கொடுத்துருக்கின்றோம், ஒரு கலரும் கொடுத்துருக்கின்றோம், பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துருக்கின்றோம். அந்த படம் மட்டும் கொடுத்துருக்கின்றோம் இல்லையா, அந்த லோகோ இமேஜ் அதுக்கு இப்போ நான் என்ன கொடுத்துருக்கின்றோம், டிஸ்பிளே ஆகணும் இன்லைன் பிளாக்னு சொல்லி கொடுத்துருக்கின்றோம். இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது.